பெறுவதில் தாமத போக்கு வேண்டாம், பிரதமர் திட்டவட்டம். நகர புத்தாக்க சட்ட வரைவு பழைய வீடுகளை காட்டிலும் கூடுதல் மதிப்பிலான மாற்று வீடுகளை மக்கள் பெறுவர். மாற்றத்துக்கு ஏற்ப பாலியல் கல்வி பாடத்திட்டம் மேம்படுத்தப்பட வேண்டும், இளைஞர் விளையாட்டு அமைச்சு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். கோலாலம்பூர் முக்கிம் பாத்துவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் கட்டுப்படி விலை வீடமைப்பு திட்டமும் மடானி இளைஞர் வீடமைப்பு திட்டமும் விரைந்து மேம்படுத்தப்பட வேண்டும். அட்டவணையிடப்பட்ட காலத்திற்குள் அவை கட்டி முடிக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட வீடமைப்பு மேம்பாட்டு திட்டங்களின் எல்லா செயலாக்க நடவடிக்கைகளும் தாமத போக்கு இன்றி மிக விரைவாக நிர்வகிக்கப்படுவது அவசியம் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பணித்தார். வீடமைப்பு திட்டம் சார்ந்த விதிகளும் ஏனைய ஒப்புதல்களும் துரிதமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவை சிறந்த நிர்வாகத்திறனுடன் சீராக கையாளப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். தொடர்புடைய வீடமைப்பு மேம்பாட்டு திட்டம் மீதான அண்மைய நிலவரங்களை மாநகர் தலைவரிடம் தாமே நேரடியாக கேட்டறிய உள்ளதாக அவர் கூறினார். முக்கிம் பாத்துவில் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடமைப்பு திட்டம் மற்றும் மடானி இளைஞர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கால்கோள் விழாவிற்கு வருகையளித்த போது டத்தோஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களை சந்தித்தார். இதனிடையே இவ்வாண்டு இறுதிக்குள் 5 லட்சம் கட்டுப்படி விலை வீடுகளை கட்டித்தரும் இலக்கை நிறைவேற்றும் முனைப்பில் மடானி அரசு உறுதியாக உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தகைய இலக்கை நிறைவேற்றி இருக்க முடியாது. அதற்கு தெளிவான அரசியல் கொள்கைகள் அவசியம். முன்பு சொகுசு விலை வீடுகளை கட்டினால் மட்டுமே லாபம் பார்க்க இயலும். அதனால் பல மேம்பாட்டு நிறுவனங்கள் மலிவு விலை வீடுகளை கட்ட முன்வரவில்லை. ஆனால் இப்போது அப்படி இல்லை. மக்களின் நல்வாழ்வை முன்னிறுத்தி அரசு எல்லா திட்டங்களையும் மேற்கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். நகர புத்தாக்க சட்ட வரைவின் கீழ் குடியிருப்பாளர்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும். பழைய வீடுகளை காட்டிலும் அவற்றின் மதிப்பு குறைவாக இருக்காது எனும் உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngah Korming. ஒவ்வொரு குடியிருப்பாளரும் பழைய வீட்டை காட்டிலும் விலை, இடவசதி, அடிப்படை வசதி, மதிப்பு போன்றவை கூடுதலாக உள்ள மாற்று வீட்டை பெறுவர். பாழடைந்த பகுதிக்கு மாற்றாக புதிய வசதியான இடம் அவர்களுக்கு கிட்டும். குறிப்பாக மக்கள் நல்வாழ்வை வளப்படுத்தும் இந்த திட்டத்தில் 5 மடங்கு அதிக வசதியான குடியிருப்பை அவர்கள் பெறுவர் என அமைச்சர் கூறினார். நில உரிமையும் மலாய் ஒதுக்கீடு நிரந்தரம் 99 ஆண்டு உரிமை என அவர்கள் கொண்டிருக்கும் வகையிலேயே வழங்கப்படும் என்றும் ngah தெளிவுபடுத்தினார். பாலியல் கல்வி பாடத்திட்டத்தில் உள்ள இடைவெளி விரைந்து கையாளப்பட வேண்டும். இளையோரிடையே சமூக சீர்கேடுகளை கையாள அது அவசியம் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயு கோடி காட்டினார். 14 வயதுக்கு முன்னதாகவே 15 வயதினர் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் பள்ளியில் 15 வயதில்தான் அவர்களுக்கு பாலியல் குறித்த பாடத்திட்டம் வழங்கப்படுவதாக ஹனா கூறினார். இந்த இடைவெளியை கையாள வேண்டும் என்றார் அவர். சமூக பிரச்சினைகளை கையாள பயன்படுத்தப்படும் வழக்கமான அணுகுமுறைகள் பலனளிக்கவில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளை தீர்ப்பதில் நாம் வழக்கத்திற்கு மாறாக சிந்திக்க வேண்டும். இவ்விவகாரத்தில் கால மாற்றத்திற்கு ஏற்ப புதிய அணுகுமுறைகள் கொண்டு வரப்படுவது அவசியம். முன்னதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சின் கட்டடத்தில் பல்வேறு சமயங்களைச் சேர்ந்த இளைஞர் தலைவர்கள் உடனான வட்டமேசை சந்திப்புக்கு தலைமையேற்ற ஹனா அதனை எடுத்துரைத்தார். இதற்கிடையில் குறிப்பிட்ட வட்டமேசை சந்திப்பில் மேலும் சில விவகாரங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக இளைஞர்களின் சமூக பிரச்சினைகளை தீர்க்க பல தரப்புகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அந்த விவாதம் நடத்தப்பட்டது. ஒற்றுமை, மரியாதை, சகிப்புத்தன்மை, புரிந்துணர்வு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதன் மூலம் இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் கவனம் செலுத்த முடியும் என்ற நம்பிக்கையை ஹனா வெளிப்படுத்தினார். குறிப்பிட்ட வட்டமேசை கலந்துரையாடலில் 40 அரசு சாரா நிறுவனங்கள்,
இளைஞர் அமைப்புகள், சமய நிறுவனங்கள் மற்றும் சமூக தலைவர்கள் பங்கேற்றனர். சமய கழகங்கள் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்ட நாட்டு மக்களிடையே ஒத்துழைப்பையும் புரிதலையும் வளர்ப்பதில் இன்றியமையா பங்கு வகிக்கின்றன. நீண்ட காலமாக மக்களிடையே ஆன்மீக வழிகாட்டுதலையும் தார்மீக இலக்கையும் சமுதாய உணர்வுகளையும் அவை ஊக்குவித்து வருகின்றன. நாட்டின் வலிமை பல இன சமய கலாச்சாரங்களை கொண்ட மக்களின் ஒற்றுமையை சார்ந்திருப்பதாக ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் சுட்டிக்காட்டினார். இந்த பல்வகைமையை ஏற்றுக்கொள்வது விருப்பத்தை மட்டுமே சார்ந்தது அல்ல, மாறாக நாட்டின் முன்னேற்றத்துக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் மிக அவசியமானது என்பதை அவர் வலியுறுத்தினார். நாட்டின் முன்னேற்றத்தில் சமய கழகங்கள் முக்கிய அடிப்படையாக திகழ்கின்றன. வரலாறுகளில் வழிபாட்டு தலங்கள் ஏழைகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாகவும், கல்வி மையங்களாகவும், தார்மீக பண்புகளை வலுப்படுத்தும் மையங்களாகவும் செயல்பட்டு வந்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலக்கவியல் ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள், அரசியல் ஆதாயம், பலதரப்பட்ட சித்தாந்தம் போன்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் அதிகரித்து வரும் சவால்களுக்கு இடையில் சமய கழகங்கள் அமைதியாக இருந்திடல் கூடாது. மாறாக மிதவாதத்தை கடைபிடித்து விவேகமாகவும் நியாயமாகவும் வழிகாட்ட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்தப்பாதங்கி இடைநிலைப்பள்ளியின் உறைவிட கட்டடத்தில் நேற்றிரவு தீ மூண்டதை தொடர்ந்து உடனடி உதவிகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக தரப்பினரின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் தெரிவித்தார். அந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நலனில் அரசு கவனம் செலுத்துகிறது. அவர்களுக்கு தேவையான உடனடி உதவிகள் வழங்கப்படும் என ஃபட்லினா தமது ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார். நேற்றிரவு 8:43 மணி அளவில் SMK திங்கி ஸ்தாப்பாக்கின் மாணவர் உறைவிட கட்டடத்தில் தீ மூண்டது. அந்த உறைவிடத்தில் சுமார் 91 மாணவர்கள் தங்கியிருப்பதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. ஆயினும் தீ ஏற்பட்ட சமயத்தில் மாணவர்கள் அனைவரும் தொழுகை இடத்தில் இருந்ததால் யாரும் பாதிக்கப்படவில்லை. முதல் மாடியை உட்படுத்திய அந்த தீ விபத்தில் அக்கட்டடத்தின் 80 விழுக்காடு தீக்கிரையானதாக ஃபட்லினா குறிப்பிட்டார். மலேசிய நாடு கவர்ந்துள்ள முதலீட்டின் மதிப்பு 1620 கோடி ரிங்கீட்டை கடந்தது. அந்நிய முதலீட்டாளர்களின் வலுவான நம்பிக்கையால் இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் கோவிந்த் சிங் டியோ குறிப்பிட்டார். குறிப்பிட்ட முதலீடுகளால் 6000 இலக்கவியல் துறையில் கோடி ரிங்கீட் நாட்டின் மேக கணினி கட்டமைப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதற்கிடையில் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் மலேசிய இலக்கவியல் நிறுவனங்களுடன் புதிதாக கைகோர்த்துள்ளன. முதலீட்டுக்கு ஏற்புடைய சூழலும் அதிகமான அந்நிய முதலீடுகளை கவர வகை செய்வதாக கோபிந்த் தெரிவித்தார். நாட்டில் நெதர்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் மலேசியாவில் மாபெரும் முதலீட்டாளர்களாக விளங்குகின்றன. நாட்டின் உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு ஏற்புடைய சூழலும் அதிகமான அந்நிய முதலீடுகளை கவர வகை செய்வதாக கோபிந்த் தெரிவித்தார். நாட்டில் ஏறத்தாழ 29,000 நிறுவனங்கள் மின்சிட்டை முறைமையை செயல்படுத்தியுள்ளன. 2025 ஏப்ரல் 28ஆம் தேதி வரை 26 கோடியே 20 லட்சம் இன்வாய்ஸ் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹுயிரிங் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி 1 தேதி தொடங்கி முதல் கட்ட செயலாக்கத்தில் வரி செலுத்துவோர் 5400 பேரும், இரண்டாம் கட்டத்தில் 12600 பேரும் அதனை மேற்கொண்டனர். வரி செலுத்துவோர் 11000 பேர் கட்டாய நாளான 2025 ஜூலை 1 தேதிக்கு முன்னரே தன்னார்வ அடிப்படையில் 3ஆம் கட்டமாக மின் சிட்டை முறையில் வருமான வரியை செலுத்தினர். இது வழக்கத்துக்கு மாறான அடைவு நிலை என வர்ணித்த துணை அமைச்சர் வரி வசூலிப்பு முறையில் இலக்கவியல் உருமாற்றத்தின் கடப்பாட்டை எடுத்துரைப்பதாகவும் கூறினார்.
நாட்டின் வர்த்தகத்துறை இலக்கவியலை நோக்கி பயணிப்பதை இ-இன்வாய்ஸ் உறுதிப்படுத்தும் என்பதோடு மேலும் அதிகமானோர் இ-இன்வாய்ஸ் செயலாக்கத்தில் பங்கேற்பர் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். தேசிய அளவிலான 2025 இ-இன்வாய்ஸ் மாபெரும் உலாவை தொடக்கி வைத்த லிம் உரையாற்றினார். நாட்டில் தேக்கம் கண்டிருக்கும் கட்டுமான திட்டங்கள் சுழியமாக காலவிலான திட்டங்கள் பொதுப்பணித்துறை இயக்குநரின் கண்காணிப்பின் கீழும் வைக்கப்பட்டன. கள்ளப்பணத்தை செலாவணியாக்குதல், ஊழல் ஆகியவற்றை தடுக்கும் சூழல் முறை உருவாக்கப்படும். அந்த முன்னெடுப்புக்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம், பேங்க் நகாரா உட்பட இதர நிதி கழகங்களுடனும் செயலாக்க நிறுவனங்களுடனும் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார். இலக்கவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நிதி மோசடிகளும் ஊழல் யுக்திகளும் பல பரிணாமங்களை கண்டிருப்பதாக தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். நடப்பு சூழலில் இலக்கவியல் கருவிகள், போலி முதலீடுகள், எல்லை கடந்த பணப்பட்டுவாடாக்கள், சிக்கலான பெருநிறுவன அமைப்பு முறை ஆகியவற்றின் மூலம் மோசடிகளும் ஊழல் நடவடிக்கையும் எளிதாக மேற்கொள்ளப்படுகின்றன. அமலாக்க முறையிலும் சட்ட செயலாக்கத்திலும் காணப்படும் பலவீனங்களை மிக திறமையாக பயன்படுத்தி திட்டமிட்ட குற்றச்செயல் கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் சூழ்ச்சிக்காரர்களால் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் மறுட்டல் ஏற்படுகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கள்ளத்தனமாக நாட்டிலிருந்து பணம் வெளியேறுவதை தடுக்கும் முயற்சிகளுக்கும் திருடப்பட்ட சொத்துக்களை நாட்டுக்கு மீட்டுக் கொண்டு வரும் முயற்சிகளுக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தொடர்ந்து உதவும் என தான் ஸ்ரீ அசாம் பாக்கி வலியுறுத்தினார். பராஸ் மலாக்கா எனும் உள்ளூர் பச்சரிசி அறிமுகம் செய்தது மலாக்கா அரசு. முதல் கட்டமாக 10 கிலோகிராம் கொண்ட 4000 மூட்டை பச்சரிசி தலா 26 ரிங்கிட்டுக்கு விற்கப்பட்டதாக மாநில முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் தெரிவித்தார். கடந்த 26ஆம் தேதி அந்த உள்நாட்டு பச்சரிசி அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டது. மாநில விவசாயிகளுக்கான அரசு சிறப்பு விதை நெல்லை உருவாக்கியது. MR 297 ரக விதை நெல்லின் கையிருப்பில் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மலாக்கா மாநில நகர்ப்புற மேம்பாடு வேளாண் உணவு உத்தரவாதத்திற்கான செயற்குழு உறுப்பினர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சலைவால் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. அதன் வழி மாநிலத்தின் அரிசி விளைச்சலை அதிகரிக்கவும் நெல் விவசாயிகளின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கவும் இலக்கு வகுக்கப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ அப்துல் ரவுஃப் கூறினார். மலாக்கா அரிசி திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்துக்கு 1 மூட்டை அரிசி மட்டுமே விற்கப்படும். அந்நிய நாட்டவர்களுக்கு அந்த அரிசியை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ ஸ்ரீ அப்துல் ரவுஃப் குறிப்பிட்டார். மலாக்காவில் பாழடைந்த நிலையில் இருக்கும் 13 சுகாதார கிளினிக்குகளை புதுப்பிக்க 80 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய கிளினிக்குகளின் வேண்டுகோளுக்கு இணங்க கழிவறைகள், கட்டடங்கள் ஆகியவற்றை சீரமைக்க அந்த நிதி ஒதுக்கப்படுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங்வி ஹிசெம் தெரிவித்தார். இதற்கிடையில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் சுங்காய் ரம்பாய் சுகாதார கிளினிக் கட்டுமான பணிகளுக்காக 4 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் நிதி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான தளம் முடிவு செய்யப்பட்டு பார்வையிடப்பட்ட நிலையில் அந்த திட்டத்திற்கான குத்தகை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திறக்கப்படலாம் என டத்தோ எங்வி ஹிசெம் கூறினார். ஜொஹூரில் 5 போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களின் நடவடிக்கைகளை போலீசார் முறியடித்தனர். கடந்த 20 தொடங்கி 24ஆம் தேதி வரையில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் சிங்கப்பூர் நாட்டவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 90 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஏப்ரல் 20ஆம் தேதி ஜொஹூர் பாருவில் நடத்தப்பட்ட 2 அதிரடி சோதனைகளின் வழி போதைப்பொருள் விநியோக கும்பலுடன் தொடர்புடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 16 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 9.3 கிலோகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ M குமார் தெரிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து இம்மாதம் 22ஆம் தேதி பத்துபஹாட் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 36 வயது ஆடவர் கைதானார். அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி குலுவாங்கில் நடத்தப்பட்ட சோதனையில் 19 லட்சம் ரிங்கிட் மதிப்புமிக்க 9.9 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இறுதியாக ஜோஹர் பாருவில் நடந்த சோதனையில் 17 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் சிங்கப்பூர் நாட்டவர் கையும் களவுமாக பிடிபட்டார். வெவ்வேறு சோதனைகளில் பிடிபட்டாலும் அவர்கள் அனைவரும் கடத்தல் நடவடிக்கைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக டத்தோ எம் குமார் கூறினார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான காத்திருப்புக்கு கிடைத்தது வெற்றி. ஸ்லாங்கூர் பந்திங் வட்டாரத்தில் இன்னும் 2 ஆண்டுகளில் இயங்கவிருக்கிறது நவீன மின் சுடலை. வட்டார இந்தியர்களின் பயன்பாட்டுக்காக ஸ்லாங்கூர் அரசு இந்த வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளது. பந்திங் சுங்கைபோயா கிராமத்தில் 50 லட்சம் ரிங்கிட் செலவில் அமைக்கப்படுகிறது இந்த நவீன மின் சுடலை. இன்று அதற்கான கால்கோள் விழா நடைபெற்றது. ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரியை நிகழ்த்து வீடமைப்பு பண்பாடுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ பொர்ஹான் அமான் ஷாவும் முதலீடு வர்த்தக போக்குவரத்துக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் எங்ஸிஹானும் அதில் கலந்து கொண்டனர். இவ்வாண்டு இறுதியில் அந்த மின் சுடலை கட்டுமான பணிகள் தொடங்கப்படும். 18 மாதங்களில் அது நிறைவுறும் என கோடி காட்டினார். இந்த முயற்சிக்கு என் கூட இந்த முயற்சி நான் கொண்டு போகும் பொழுது அது அமீருல் அவர் நம்மளுடைய மஜிலி பாண்டர் அண்ட் பாலாங்கட்டோட முதல்வராக இருந்தார். அவரு கூடயும் மற்றும் என்னுடைய கவுன்சிலர்கள் உமான் நந்தினி, அப்புறம் பன்னீர்செல்வம், நடேசன், இவங்க எல்லாத்தோட உறுதுணையில் தான் என்னால் நம்ம இன்னைக்கு இது ஒரு ரியாலிட்டியாக கூடிய சீக்கிரத்தில் இந்த கிரிமேட்டோரியம் கட்டப்பட்டுருச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு பயன்பாடு உள்ள இடமா மாறும். வேலையை ஆரம்பித்து போகிறாங்க. ஒரு வருஷத்தில் இந்த வேலை பாலாம் முடிஞ்சோடனே கோலார் இந்திய மக்களுக்கு நல்ல ஒரு நீண்டகால பிரச்சனை தீர்வுபட்டது. 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் இந்த நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட மின் சுடலை 3 தகன தளங்களை கொண்டிருக்கும். விவேக இயக்கம், பயணீட்டாளர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த மின் சுடலை கட்டப்பட உள்ளது. பக்குவம் பிறக்கும் என்பர். ஆனால் இன்று பக்குவம் என்பதே புகைப்பதுதான் எனும் மாயை பருவ வயதினர் இடையே எழுந்துவிட்டது. கலக்கம் அளிக்கிறது இடைநிலைப்பள்ளி மாணாக்கர் இடையிலான வேப் மின் சிகரெட் பயன்பாடு. வேப் பயன்பாட்டில் பெண்களும் சளைத்தவர்கள் அல்லர். எல்லோரும் சொல்வதை போல சிகரெட்டை காட்டிலும் வேப் பாதுகாப்பானதா? என்ன கேடுகளை மின் சிகரெட் கொண்டு வருகிறது? உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கிறது இவ்வாற வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2
லிபரல் கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைத்தனர் கனடிய மக்கள். பிரதமர் மார்க் கார்னி மீது மக்கள் வைத்த அந்த நம்பிக்கை மேலும் 4 ஆண்டு தவணைக்கு அவர் பதவியில் நீடிக்க வகை செய்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரி மற்றும் இணைப்பு பற்றிய மிரட்டலை கார்னி கையாள்வார் என்ற மக்களின் நம்பிக்கை தேர்தலில் எதிரொலித்தது. கனடாவில் 5 வாரங்களாக நீடித்த தேர்தல் பரப்புரைகள் மிக முக்கிய விவகாரங்களுக்கான விவாத களங்களாக அமைந்தன. குறிப்பாக கனடாவை அமெரிக்காவின் 51ஆம் மாநிலமாக இணைக்கப் போவதாக ட்ரம்ப் விடுத்த மிரட்டல் முதன்மையாக களமாடப்பட்டது. அத்துடன் இறக்குமதி வரி விதிப்பு குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்திய பேங்க் ஆஃப் கனடா மற்றும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து முன்னாள் கவர்னருமான கார்னி அதனை திறம்பட கையாண்டு கனடிய பொருளாதாரத்தை உயர்த்தும் வழிவகைகள் தம்மிடம் உண்டு என உறுதியளித்தார். பொருளாதாரத்தில் வல்லமை பெற்றிருந்தாலும் அரசியலில் பெரிய அளவில் பட்டறிவு இல்லாத கார்னி ஏனைய விவகாரங்களை எவ்வாறு கையாள்வார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. 343 தொகுதிகளை கொண்ட கனடிய நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தை அமைக்க 172 இடங்கள் தேவை. 6 மாறுபட்ட நேரத்தை கொண்டிருக்கும் பெரும் பரப்பளவிலான கனடாவில் வாக்கு எண்ணிக்கை இன்னமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்ட காஷ்மீரின் பஹல்காம் நகரில் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல் படுகொலைக்கு பின் இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி கொண்டிருக்கின்றன. அதேவேளை அவ்விரு அணுவாயுத வைரி நாடுகளிலும் எதிரும் புதிருமாக இருக்கும் அரசியல் கட்சிகள் இவ்விவகாரத்தில் கைகோர்த்து கொண்டுள்ளன. கடந்த 22ஆம் தேதி பைசாரன் பள்ளத்தாக்கில் குதிரை சவாரியில் ஈடுபட்டிருந்த சுற்றுப்பயணிகளை நோக்கி பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 26 பேர் பலியானார்கள். பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர்-இ-தைபா அமைப்பு அதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பின்புலமாக இயங்கியதாக புதுடில்லி குற்றம் சாட்டும் நிலையில் இஸ்லாமாபாத் வழக்கம் போல மறுத்து வருகிறது. அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லைகள் மூடப்பட்ட மருத்துவ சிகிச்சை அல்லாத மற்ற காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை உடனடியாக வெளியேறவும் புதுடில்லி உத்தரவிட்டது. இரு அணுவாயுத அண்டை நாடுகளுக்கு இடையே போர் மூழ்வதற்கான எல்லா சாத்தியங்களும் தெளிவாக தெரியும் நிலையில் அமைதியை கடைபிடிக்கும்படி ஐநாவும் அனைத்துலக சமூகமும் வேண்டுகோளை முன்வைத்துள்ளன. இந்நிலையில் உள்நாட்டில் அரசியல் பிடிமானத்தை வலுப்படுத்திக் கொள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆளும் கட்சிகள் காஷ்மீர் விவகாரத்தை பயன்படுத்திக் கொள்வதாக அரசியல் நோக்கர்கள் கருத்துரைத்துள்ளனர். அதேவேளை பிரதமர் நரேந்திர மோடியின் எல்லா செயல்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவ்விவகாரத்தில் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அரசியல் ரீதியிலான தர்க்கம் எதுவானாலும் நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளையும் போது வாழாவிருக்க முடியாது என ஆல் இந்தியா மஜ்லிஸ்-இ-இத்தாதுல் முஸ்லிமின் கட்சி தலைவர் அசதுடீன் ஒவைசி சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவில் 100 நாள்களாக நீடிக்கும் அரசியல் கலவரம், பொருளாதார கொந்தளிப்புக்கு இடையில் ஆதரவாளர்களிடையே தமது செல்வாக்கை மீட்டெடுக்க முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் நம்புகிறார். தமது 2வது தவணையின் முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் மிஷிகனில் இறுதியாக பரப்புரை செய்த இடத்துக்கு அவர் பயணம் மேற்கொண்டுள்ளார். முதல் முறை அதிபராக பதவியேற்ற போது நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தி மீட்டெடுக்கும் 2 முக்கிய பணிகள் தமக்கு இருந்ததாக ட்ரம்ப் கூறினார். விசுவாசமற்ற அல்லது திறமையற்ற ஆலோசகர்கள் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களை அவர் மேற்கோள் காட்டினார். 2ஆம் தவணையில் நாட்டையும் உலகத்தையுமே வழிநடத்த வேண்டியிருப்பதாக கூறிய ட்ரம்ப் அது மிகவும் வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக கூறினார். கடந்த ஜனவரி 20ஆம் நாள் அந்த வல்லரசின் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்ற ட்ரம்பிற்கு இப்போது பல முன்னாள் சொத்து விற்பனை தொழில் அதிபர்களின் பக்கபலமாக இருக்கின்றனர். இந்நிலையில் பதவியேற்ற 100 நாட்களில் அதிபரின் உச்சகட்ட அதிகார வரம்புக்கும் மீறி 140க்கும் அதிகமான நிர்வாக உத்தரவுகளில் ட்ரம்ப் ஏற்கனவே கையெழுத்திட்டுள்ளார். அவற்றில் பல நிர்வாக உத்தரவுகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உலக நாடுகள் மீதான அதிகபட்ச இறக்குமதி வரி விதிப்பு, நிதி கழகங்கள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்கள் மீதான தன்மூப்பான நடவடிக்கைகள் ஆகியவை ஆதரவாளர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன.
அதனால் அவரின் செல்வாக்கு வேகமாக சரிந்து வருவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. எனினும் அவை யாவும் போலி கணிப்புகள் எனவும் இதற்கு முன்பை விட அமெரிக்கா இப்போதுதான் சிறப்பாக செயல்படுகிறது எனவும் ட்ரம்ப் தற்பெருமையுடன் கூறியுள்ளார். சுடிர்மான் கிண்ண பூப்பந்தாட்டம். சி குழுவில் இடம்பெற்றிருக்கும் தேசிய அணி 4-1 எனும் புள்ளிகளில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியது. அந்த அதிரடி வெற்றியின் வாயிலாக அவ்வணி காலிறுதிக்கு முன்னேறியது. சீனா ஃபெங்ஹுவாங் ஜாமின் ஜிம்னேசியம் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் தேசிய கலப்பு இணையினர் சென் தங்ஜே தோ ஈவே ஆஸ்திரேலியாவின் ரிக்கிதாங் குரோனியாவை 21-8, 21-12 என லாவகமாக வீழ்த்தினர். அதனையடுத்து தேசிய ஒற்றையர் வீரர் ஜஸ்டின் ஹோ ஸ்ரே டாண்டை 21-9, 21-15 என தோற்கடித்து மலேசியாவுக்கான புள்ளிகளை இரட்டிப்பாக்கினர். மகளிர் ஒற்றையர் நட்சத்திரம் கே லெட்சனா ஆஸ்திரேலிய தாரகை பெர்னிஸ் தியோகாக்கியை 21-6, 21-8 எனவும் தேசிய நட்சத்திர இணையான ஏரன்சியா சோவூன் யீக் ஜாக் யூ ஃப்ரெட்ரிக் ஷோவை 21-8, 21-9 என மிக எளிதாக வெற்றி கொண்டனர். இந்நிலையில் நாட்டின் மற்றோர் இணையான கோபே கி காமன் ஆஸ்திரேலியாவின் குரோனியா சமவில் ஏஞ்சலா யூவிடம் வெற்றியை தவறவிட்டதால் அவ்வணிக்கு ஒரு புள்ளி கிட்டியது. ஈவேயுடன் மீண்டும் இணைந்திருக்கும் தங்ஜே வெற்றியை ஈட்டும் இலக்கில் மும்முரமாக உள்ளனர். தேசிய கலப்பு இணையாக சுடிர்மான் கிண்ணத்தை நாட்டிற்கு பெற்று தருவது தங்களின் தலையாய கடமை என அவர்கள் சூளுரைத்துள்ளனர். எதிராளி யாராக இருப்பினும் இருவரும் அவர்களை ஒன்றாக இணைந்து எதிர்கொள்ளப் போவதாக அவர் கூறினார். நாளை மறுநாள் சி குழு ஆட்டத்தில் மலேசிய அணி ஜப்பானிய அணியுடன் பல பரீட்சை நடத்தவுள்ளது. 2009, 2021, 2023 ஆண்டுகளில் தேசிய அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரையிறுதி வரை முன்னேறியது. குரல் உறக்கம் உணர்வோடு உயிர்ப்பின்மையற்றால் பிறப்பின்றி வீடாம் பரம். உறக்கம், மனனம், பிராணனின் அசைவு இவை தோன்றாமல் ஒழிந்தால் உடல் இறைவாழும் இல்லமாகும். மனமற்ற நிலையினால் அறிவு எங்கும் விரிந்த நிலை பெறும் என மெய்யறிவு புகட்டுகிறார் அறிவு புலவர் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.